ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சமோசா வச்சு சூப்பரான சமோசா சேட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்காக நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியாண்டர் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் உரித்து வச்சுருக்கோம், முழு குக்கும்பரை வந்துட்டு பீல் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு கூடவே 2 கேரட் வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பீட்ரூட்டில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது கூடவே ஒரு ஃபுல் சைஸ் லெமன் வச்சுருக்கேன். ப்ளஸ் 4-5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இந்த லெமனில் நம்ம பாதி வெஜ்ஜஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இது கூடவே சால்ட்டு தேவையான அளவுக்கு, ப்ளஸ் வந்துட்டு ஸ்வீட் சட்னி. சேட்டில் முக்கியமான ஐட்டம் வந்துட்டு ஸ்வீட் சட்னி. ஸோ இது எப்படி பண்ணணும்னு தெரியலைன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணுறதை பார்ப்போம் வாங்க. ஸோ எப்போவும் போல் சேட்டில் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு கட்டிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனை இந்த மாதிரி சென்டர் ஸ்டெம்ப் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அதே தெரியும், சென்டர் ஸ்டெம்பை வந்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். ஸோ சாப் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைட்லேருந்து லைன்லேருந்து ஆரம்பிக்கணும் போகும். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக இந்தளவுக்கு உங்களால் கிட்ட நெருக்கமாக லைன் போட முடியுமோ அந்தளவுக்கு லைன் போட்டுட்டு திருப்பி அதையும் இதேமாரியே திருப்பிட்டு இந்த பக்கமும் சேம் லைக் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதேமாரியே இதுலேயும் வந்துட்டு லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அதே இதை 1/2 கட் பண்ணிவிட்டு இதை இந்தளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். லைக் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஃபைன் டேஸ் சாப்பிங்காக வந்திருக்குன்றது. ஸோ இந்தளவுக்கு இதை ஃபஸ்ட்டு சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நைஃபை பிடிக்க தெரியாதீங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசிக் வந்து கற்றுக்குவாங்க 1 by 1. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கு தனியாக கூட நம்ம எப்படி நைஃபை ஹேண்டில் பண்ணணுன்றத வீடியோ போடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கோம். ஆனியன்ஸை வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஆனியன் சாப் பண்ணுறது தான். ஸோ இதை வந்துட்டு சாப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம். ஸோ இந்த மாதிரி சைட்லேயே ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் அந்த பவுலுக்குள்ளே போட்டுப்போம். ஸோ அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கும்பரையும் அதேமாதிரி சாப் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஃபைனாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு சேம் லைக் அதையும் இந்த மாதிரி திருப்பிட்டு ஸோ லைக் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி லைட்டாக சாப் பண்ணினா கூட இது போதுமான அளவுக்கு. ஸோ கட் ஆகாத பட்சத்தில் இந்த மாதிரி திருப்பிட்டு கூட நம்ம கட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக சாட்டில் வந்துட்டு டொமேட்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஸ்வீட் சட்னி யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் டொமேட்டோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டொமேட்டோ கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குக்கும்பர் இல்லைன்னா குக்கும்பர் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பட் சேட்டில் போட்டால் குக்கும்பர் சூப்பராக இருக்கும். ஸோ சேம் லைக் இதையும் அதேமாரியே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி இதை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதையும் நம்ம அதே ஆனியன் போட்டு வச்சுருக்க அதே பவுல்லே இதையும் ஆட் பண்ணிப்போம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை வந்துட்டு இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு இதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சின்ன மிளகாய், இது வந்து ரொம்ப காரம். ஆக்சுவலாக பச்சை மிளகாய் இல்லாதனால இந்த மிளகாய் என்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணி தான் போதும். இதுவே 4-5 பச்சை மிளகாய்க்கு ஏற்ற காரத்துலேயே இருக்கும், குட்டி மிளகாய்ன்றதுனால. ஸோ இதை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன்னு. இந்தளவுக்கு இதை சாப் பண்ணிவிட்டு இதையும் இது கூட ஆட் பண்ணிப்போம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையும் இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இதையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இதையும் நல்லா டைட்டாக இந்த அளவுக்கு உங்களால் டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ண முடியுமோ எந்தளவுக்கு உங்களால் டைட்டாக ரோல் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு டைட்டாக ரோல் பண்ணிட்டு இதையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணுறேன்னு. ஸோ இதையும் வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நான் ஃபைனாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இதையும் அந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கொரியாண்டரையும் அது கூடவே நம்ம ஆட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா கட் பண்ண வேண்டிய ஐட்டம்லாம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை வந்துட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி இது கூடவே நம்ம ஆட் பண்ணிப்போம். பெரிய சைஸில் கிரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சின்னதில் கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரட் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக போயிடும். ஸோ அதனால் பெரிய சைஸ் இருக்கிறத வந்துட்டு
இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க ஒரு 2 கேரட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரேட் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு டோட்டலாக ஹெல்த்தியான ஐட்டம் தான். ஸோ அதனால் பயப்படாமல் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாம்பே சைட்லாம் போனீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க கேரட்டை வந்துட்டு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் வந்துட்டு இது கூட க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட் தான் போட போகணும் ஃபஸ்ட்டே சொன்னேன். அதேமாரி வந்துட்டு அதையும் இது கூடவே இந்த மாதிரி கிரேட்டரை வச்சு நல்லா கிரேட் பண்ணி, ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் இதுமாரி இது கூட கிரேட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இதில் கேரட் பீட்ரூட்லாம் போட மாட்டாங்க. நான் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக தான் பீட்ரூட்லாம் கூட ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பீட்ரூட் பிடிக்காது வேணான்னு நினச்சிங்கன்னா கூட இதில் பீட்ரூட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி பீட்ரூட்டையும் வந்துட்டு இது கூடவே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை அடுத்தது என்ன செய்யறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண வேண்டிய ஐட்டம் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ இது மிக்ஸ் பண்ண போகலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஃபஸ்ட் இதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தூளை வந்துட்டு ஃபஸ்ட் இது கூட ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிப்போம். இது கூடவே சாட் மசாலாவையும் ஃபஸ்ட்டு இந்த 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு கையை வச்சு கிளறி விடணும். ஸோ இது வரைக்கும் நான் சால்ட் ஆட் பண்ணலை, ஏன்னா சாட் மசாலா சால்ட் இருக்குன்னு நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்து கடைசியாக வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்ணிட்டோம், உப்பு வந்துட்டு அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கையை வச்சு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த டைமில் அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனில் ஒரு 4 வெஜ்ஜஸ் மட்டும் கட் பண்ணி லைக் இந்த மாதிரி வச்சு, ஸோ இந்த மாதிரி 4 வெஜ்ஜஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனில் 4 வெஜ்ஜஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதோட ஜூஸஸ் மட்டும் இது கூட ஆட் பண்ணிப்போம். லெமன் ஜூஸ் வந்துட்டு அதோட சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். சீடோடு போட்டிங்கன்னா அப்போ சாப்பிடும் போது வாயில் பட்டுச்சுன்னா கசக்கும். ஸோ அதை மட்டும் சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதி லெமன் ஜூஸை மட்டும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக நம்ம வரணும், லைட்டாக இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன ஆட் பண்ணிங்க எல்லாமே ப்யூர் வெஜிடேரியன் வெஜ் ஐட்டம் தான் ஆட் பண்ணோம். ஸோ அதேமாரி நம்ம அடுத்து என்ன பண்ண போனால், நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசா வந்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு உடச்சி விட்டணும். உடச்சி விட்டுட்டு இதையும் அந்த இது கூட மிக்சர் கூடயே போட்டுக்க வேண்டியதான். நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசா வந்துட்டு உடச்சிட்டு இந்த மாதிரி அது கூடயே ஆட் பண்ணிவிட்டு கையை வச்சு அகைன் இந்த மிக்சரு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த மிக்சரு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வரையா தெரியும், இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ இந்த மாதிரி கையை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் சட்னியில் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸ்வீட் சட்னி வந்துட்டு ரொம்ப ஹெல்தி, ஏன்னா இது வந்துட்டு பேரிச்சம்பழம் வச்சு தான் செய்வாங்க. ஸோ அதனால் நம்ம தான் செஞ்சுருக்கோம். ஸோ இதையும் இந்த மாதிரி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் இது கூட அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. பார்த்தீங்கன்னா தெரியும், பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கோம், கேரட் ஆட் பண்ணியிருக்கோம், வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், குக்கும்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், கொரியாண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செம ஹெல்தி. பயப்படாமல் கிட்ஸுக்கு நல்லா தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம சாட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்ச ஹெல்த்தியான சமோசா சாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸு செம்மையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரெசிபி வச்சுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி புதுசாக சேனல்காரன் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்ச ஹெல்த்தியான சமோசா சாட் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாம்பே சைட்லாம் போய் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை, நம்ம வீட்லேயே நீ செய்யலாம். ஸோ ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அதேமாரி புதுசாக சேனல்காரன் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.